Hi friends, welcome to sathyasstudio. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரமல் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. கேரமல் புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கேரமல் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேரமல் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு செஞ்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாலும் வந்து கருகிடும். சப்போஸ் உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கூட பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரமல் வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் புட்டிங் வந்து செய்ய போகிறோமோ அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை அந்த பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பால் காய்ச்சிக்கலாம். நான் வந்து பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விடணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடணும். ஆடை படிஞ்சிடாமல் நம்ம வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு நான் பால் கூடவே வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த பால் வந்து நம்ம 1/2 லிட்டர் ஊற்றணும் இல்லைங்களா, அது வந்து பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து இதை காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா சுண்டிருச்சு. கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து சில்லுன்னு ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்தது வந்துட்டு ஒரு பவுலில் வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துடணும். அந்தளவுக்கு கலந்து இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பால் வந்து நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா அந்த பாலையும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த முட்டைக்குள்ளார ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாலும் முட்டையும் நல்லா கலந்து வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே கேரமல் ரெடி பண்ணி கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா இந்த முட்டையில் ஏதாவது வந்து நம்ம சரியாக மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லைன்னா வந்து பாலில் வந்து ஆடை ஏதாவது இருந்தாலோ வந்து அந்த புட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வந்து வடிகட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு ரிங் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இப்போ வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து உள்ளார வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போது 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், புட்டிங் வந்து சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. இதை வந்து என்ன பண்ணலான்னா அப்படியே வந்து எடுத்து கீழே வச்சிடலாம். வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வைங்க. 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. ஓரங்களெல்லாம் ஒரு கத்தி யூஸ் பண்ணி எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்து மேலே தட்டை வந்து இந்த மாதிரி கமுத்தி போட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தட்டி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த புட்டிங் வந்து அழகாக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து கேரமல் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து சீம்பால் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த கேரமல் புட்டிங் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நான் இதை வந்து செஞ்சுருக்கேன். அந்த சப்ஸ்கிரைபரோட ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கர் சுபின்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கேரமல் புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.